கிளி சண்டை ஒரு புத்திசாலி தீர்வு. ஒரு மலை கிராமத்தில் ராஜு என்பவருக்கு 2 அழகிய கிளிகள் இருந்தன. அவை பல மொழிகளில் பேசிக்காட்டும் திறமையும் நல்ல நடிப்புத் திறனும் கொண்டவை. ஆனால் அவற்றுக்கு ஒரே ஒரு பிரச்சனை: அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது. ஒவ்வொரு நாளும் ராஜு அவற்றை பஞ்சுகளை சாப்பிட வைத்தால் கூட 2 கிளிகளும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டிக் கொண்டு சண்டை போடுவதையே செய்வது. ஒரு நாள் அவற்றின் சண்டை மிகவும் மோசமாகிப் போனது. ராஜு அதை பார்த்து கவலைப்பட்டு அருகிலிருந்த பெரியான் பாட்டனிடம் ஆலோசனை கேட்டார். பெரியான் பாட்டன் சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் அவர் ராஜுவிடம் கூறினார், "நீ நாளை முதல் இந்த 2 கிளிகளையும் வெவ்வேறு பக்கங்களில் வைத்து பழக்க வழக்கம் மாற்றிவிடு. ஆனால் இருவருக்கும் ஒரே நேரத்தில் உணவு கொடு." ராஜு அவருடைய ஆலோசனைப்படி கிளிகளை வெவ்வேறு இடங்களில் வைத்து பழக்க ஆரம்பித்தார். கிளிகள் ஒருவருக்கொருவர் தொலைவில் இருந்ததால் சண்டையில்லாமல் அமைதியாக இருந்தன. மேலும் ஒரே நேரத்தில் உணவு கிடைத்ததால் போட்டியும் ஏற்படவில்லை. ஒரு வாரத்திற்குப் பிறகு ராஜு கிளிகளை மீண்டும் ஒன்றாக வைத்தபோது அவை சண்டை போடாமல் நல்ல நட்பாகி இருந்தன. பெரியான் பாட்டனின் புத்திசாலித்தனமான தீர்வால் கிளிகள் இனிமையாக வாழத் தொடங்கின. மூலம் சண்டை என்ற ஒன்று ஏற்பட்டால் அதை சமாளிக்க சாமர்த்தியமான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் ஒரு கிளி சண்டை கதை. பொறுமையின் சக்தி. ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற வயதான மனிதருக்கு 2 கிளிகள் இருந்தன, கிளி மற்றும் கவி. இந்த கிளிகள் மிகவும் புத்திசாலிகள், மனிதர்களைப் போல் பேசிக் காட்டும். ஆனால் அவற்றில் ஒரு பெரிய குறை இருந்தது: அவை எப்போதும் உணவு, பொம்மைகள் மற்றும் கவனம் பெறுவதற்காக சண்டையிடும். ஒரு நாள் கிருஷ்ணன் அவற்றிற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதாக முடிவு செய்தார். அவர் 2 ஒரே மாதிரியான கூண்டுகளை வாங்கி கிளிகளை தனித்தனியாக வைத்தார். ஆனால் இந்த முறை அவர் ஒரு வித்தியாசமான செயலை செய்தார். அவர் அவைகளிடம் எதுவும் பேசவில்லை. நாட்கள் கடந்து சென்றன. ஒருமுறை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த கிளிகள் தனிமையில் துயரமடைந்தன. அவற்றிற்கு பேச்சை மேலும் ஈவன் தேர் ஃபைட்ஸ் மிஸ் செய்யத் தொடங்கின. மெல்ல மெல்ல அவைகள் தங்கள் சண்டைகளின் விளைவு அவர்களை பிரித்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டன. ஒரு வாரத்திற்குப் பிறகு கிருஷ்ணன் கூண்டுகளை திறந்து கிளிகள் மீண்டும் ஒன்றாக இருக்க அனுமதித்தார். ஆச்சரியமாக, கிளி மற்றும் கவி இனி சண்டை போடவில்லை. அவை சந்தோஷமாக கீச்சிட, உணவையும் பகிர்ந்து கொண்டன. அவைகள் பொறுமை மற்றும் நட்பின் மதிப்பை புரிந்து கொண்டன. பயன்: சில நேரங்களில் தொலைவு மற்றும் அமைதி ஒரு உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றன.